வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார். இந்த திட்டம் 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பொது விநியோக முறையின் கீழ் அரிசி, சர்க்கரை, கோதுமை, பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வீடு வீடாக விநியோகிக்கும். ஜூன் 17 அன்று தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்ட இந்த முயற்சி ரேஷன் கடைகளுக்குச் செல்வதில் சிரமங்களை எதிர்கொள்பவர்களுக்கு ஆதரவளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. தமிழ்நாட்டின் 7 கோடி மக்கள் தொகையை உள்ளடக்கிய 2.26 கோடி ரேஷன் கார்டுகளில் இந்த திட்டம் 16.73 லட்சம் ரேஷன் கார்டுகளின் கீழ் உள்ள 21.7 லட்சம் நபர்களுக்கு பயனளிக்கும். இதில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட முதியோர் உறுப்பினர்களை கொண்ட 15.81 லட்சம் குடும்ப ரேஷன் கார்டுகள் அடங்கும். இதனால் 20.42 லட்சம் பேர் பயனடைவார்கள். கூடுதலாக 1 அல்லது அதற்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளி உறுப்பினர்களை கொண்ட 91,969 ரேஷன் கார்டுகள் 1.27 லட்சம் பேர் சேர்க்கப்படும். இந்த திட்டத்தின் கீழ் அந்தந்த ரேஷன் கடைகளில் இணைக்கப்பட்டுள்ள கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பயனாளிகளுக்கு இந்த பொருட்களை வழங்குவார்கள். விநியோகத்தில் துல்லியம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காக மினிவேங்கள் மற்றும் விற்பனை மையங்கள், இயந்திரங்கள் மற்றும் எடை அளவுகோல்கள் பொருத்தப்பட்ட பிற வாகனங்கள் மூலம் பொருட்கள் கொண்டு செல்லப்படும். பயனாளிகளின் ஆதார் அங்கீகாரத்திற்கு பிறகுதான் விநியோகங்கள் செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அனைத்து உறுப்பினர்களும் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களாகவும் 18 வயதுக்கு மேற்பட்ட உறுப்பினர் இல்லாதவர்களாகவும் அனைத்து உறுப்பினர்களும் ஊனமுற்றவர்களாகவோ அல்லது ஒரு ஊனமுற்ற உறுப்பினர் மட்டுமே உள்ளவர்களாகவும் 18 வயதுக்கு மேற்பட்ட வயது வந்த உறுப்பினர் இல்லாதவர்களாகவும் இருக்கும் ரேஷன் அட்டைகளை குறிப்பாக இலக்காக கொண்டு இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தனி ஒரு முன்னேற்றத்தில் திமுகவின் தொழிலாளர் முன்னேற்ற கூட்டமைப்புடன் இணைந்த மெட்ரோ போக்குவரத்து கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்காக நடத்தப்பட்டதாக கூறப்படும் தேர்தல்களை சென்னை உயர் நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. தொழிற்சங்கத்தின் 59 ஊழியர்கள் தாக்கல் செய்த மனுக்களை தொடர்ந்து நீதிபதி கே. குமரேஷ் பாபு இந்த இடைக்கால உத்தரவை பிறப்பித்தார். தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல்கள் சட்டவிரோதமாகவும் அமைப்பின் துணை விதிகளை மீறியும் நடத்தப்பட்டதாக மனுதாரர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் மறு உத்தரவு வரும் வரை இந்த பதவிகளில் தங்கள் பணிகளைச் செய்ய நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இறுதி முடிவுக்காக விசாரணை ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.